ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீக் போட்ட ஹோம் டூர் வீடியோவுக்கு அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் வந்து கொடுத்துருந்தீங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ஓவர்வெல்மிங்காக எனக்கு வந்து இருந்துச்சு. அண்ட் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் நெக்ஸ்ட் வீக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அப்படின்னு. எஸ், ஒரு குட் நியூஸ் வந்து இருக்குது. நான் இதை ஷேர் பண்ணலாமா வேண்டாமான்னு ரொம்ப யோசித்தேன். அதே சமயம் வந்து ஃபேமிலி எல்லாத்துட்டையுமே வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு அவங்க எனக்கு ஓகே சொல்லு, ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு சொன்னனால தான் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வீடியோ வந்து தாராளமாக வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். எஸ், என்னோட சிஸ்டர் இன்லா, என் தம்பி ஒய்ஃப், தே ஆர் ப்ரெக்னென்ட். நிறைய பேர் வீடியோவில் பார்த்து கண்டுபிடிச்சிருந்தீங்க. நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாததுக்கான ரீசன், கப்புள்ஸ்க்கும் சரி, அபியோட அப்பா அம்மாவுக்கும் சரி, என்னோட அப்பா அம்மாவுக்கும் சரி, அதை வந்து ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் சொல்லிக்கலாம். இல்லைன்னா நம்ம இதை சோஷியல் மீடியாவுக்கு கொண்டே வர வேணாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் இருந்தேன். அதனால தான் டேரெக்டாக வீடியோவாகவே போட்டுடலாம் அப்படின்னு கமெண்ட் இதுக்குமே ரிப்ளை கொடுக்கல. அவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா அதை விட்டுடலான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து 6th மந்த் நடந்துட்டுருக்கு. வளகாப்பு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நடந்து முடிஞ்ச வியாழக்கிழமை நேற்று வளகாப்பு சூப்பராக வந்து நடந்து முடிஞ்சுது. ஸோ செவ்வாய்க்கிழமை ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம். அப்பா வந்து எங்களை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. வளகாப்புக்கு ரிட்டன் கிஃப்ட், பிளேட் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ண வேண்டியது என்னோட வேலையாக இருந்தது. அதனால் கொஞ்சம் சீக்கிரம் வந்து கிளம்பிட்டேன். டஃபில் பேக்கில் பார்த்தீங்கன்னா என்னோடது, தீபிது, லேகனோட ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஜுவல்லரிஸ்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் என்னோட மேக்கப் ப்ராடக்ட், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு இந்த சின்ன பவுச் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஜூடியோட வந்து வாங்கியிருந்தேன். ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதிகமாக என்கிட்ட மேக்கப் ப்ராடக்ட் இருக்காது, கன்சீலர் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி ஸ்கின் கேர் ப்ராடக்ட் தான் வந்து நான் அதிகமாக வச்சுருப்பேன். ஸோ இப்போ வந்து வின்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகும். ஸோ அதுக்காக நான் இப்போது ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வில்வாவோட க்ரீம் ஃபேஸ் வாஷ். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ. அதே மாதிரி மைல்டு பிளான்ட் பேஸ்டு நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் ரெடி பண்ணியிருக்காங்க. கீ இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வேல்யூ பனானா எக்ஸ்ட்ராக்ட், கோகோனட் மில்க், ஹைட்ரலைஸ்டு வீட் ப்ரோட்டீன், இந்த 3 வச்சு தான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த பிராண்டை பார்த்தீங்கன்னா மில்க் ட்ராப் பிரைட்டனிங் சீரம் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என் ஸ்கின்ல செம்மையான ரிசல்ட் இருக்குது. டார்க் ஸ்பாட்ஸ்லாம் நல்லாவே ரெடியூஸ் ஆயிருக்கு. அதனால தான் அகெயின் வந்து ஃபேஸ் வாஷ் வாங்கி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நார்மலாக எந்த ஸ்கின் டைப்காரங்களுக்குமே வின்டர் மன்சூனில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ட்ரை ஆகும். ஸோ நமக்கு ஸ்கின்னை பேம்பர் பண்ணுறக்கும், நார்மலாக உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின், ட்ரை ஸ்கின் அப்படின்னாலும் எல்லா சீசன்லேயும் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு சாஃப்டான ஸ்கின் வந்து இருக்கும். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நல்லா வந்து பிரைட் ஆயிடுச்சு. ஸ்கின்னை ட்ரை பண்ணாமல் ஸ்கின்ல இருக்க டர்ட் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி ஸ்கின்னோட டெக்ஸ்சரை வந்து இம்ப்ரூவ் பண்ணி ஸ்கின்ல வந்து மாய்ஸ்சரை லாக் பண்ணி வைக்கும். நல்லா ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த சீசனில் ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகுதுன்னு ஃபீல் பண்ணீங்களா, இல்லைன்னா சென்சிட்டிவ் ஸ்கின், ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னா கண்டிப்பாக வந்து ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ரிசல்ட் இருக்குது. ப்ராடக்டோட லிங்க் வந்து கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னோட மேக்கப் பவுச், ஸ்கின் கேர் பவுச் வந்து தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி எல்லா திங்ஸும் எடுத்தாச்சான்னு ஒன்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு பேக் எல்லாமே காரில் வந்து எடுத்து வச்சுட்டேன். என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி எங்களை கொண்டு வந்து விடல. அப்பா வந்துட்டாங்க. அவருக்கு வேலை கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்குது, லீவ் வந்து கிடைக்கல. வளகாப்பனைக்கு காலையில் அத்தை மாமாவை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி தோட்டத்தில் வந்து சொரக்காய், பீர்க்கங்காலாம் அறுவடை பண்ணியிருந்தோம். அதையும் ஊருக்கு எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. யாருக்கு இதை விளக்கு இருக்கா? ஸோ டியூஸ்டே ஈவினிங் வந்து ஊருக்கு வந்துட்டோம். வெனஸ்டே ஒரு நாள் தான், தேர்ஸ்டே வந்து வளகாப்பு. தட்டு, அப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம், வெத்தலைப்பாக்கு, பேக்கெல்லாம் போயிட்டு ரிட்டன் கிஃப்ட்டுக்காக வாங்கிட்டு வரணும். பிளேட் அரேஞ்ச் பண்ணதெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருந்தது. அன்றைக்கி ஒரு நாளில் வந்து எங்களுக்கு முடிக்க வேண்டியது. காலையில் நேரமாக சமைச்சு சாப்பிட்டு ஈரோடு கடைவீதி ரோட்டுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா மணிக்கூண்டுக்கு பக்கத்தில் சுமங்கலி ஓட்டி இருக்க ஜின்னா வீதின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே போனோம்னா டாப் டு பாட்டம் தேவையான எல்லாமே, எனக்கு இல்லாத கடையே இருக்காது, எல்லாமே வந்து நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் போனது பாத்திர கடை தான். இந்த கடையில் வந்து இப்போ பிளேட்டுக்கு இவ்வளோ ரேட் அப்படிங்கிறத கிடையாது. நம்ம எந்த பொருள் எடுத்தாலும் அதை வந்து வெயிட் போட்டு அதுக்கான விலையை வந்து சொல்லுவாங்க. எங்களுக்கு ஒரு 120 to 25 பிளேட் வந்து தேவைப்பட்டது ரிட்டன் கிஃப்ட்டுக்கு. நான் யோசிச்சது என்னென்னா பெரிய பிளேட்டாக வேணாம், மீடியம் சைஸில் ஒரு பிளேட், டிசைனும் பார்க்குறக்கு நல்லா இருக்கணும், அதே சமயம் ஓரளவுக்கு வெயிட்டாகவும் இருக்கணும். அப்போ தான் ரிட்டன் கிஃப்டாக நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு யூஸ் பண்ணுறக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப மெல்லிசான தட்டாக இருந்தால் அது ரொம்ப நாள் அவங்க வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் கொஞ்சம் நல்லா தேடி, டிசைனும் நல்லா இருந்தது, அதே சமயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்க மாதிரி இருந்தது.
ஸோ ஒரு 125 பிளேட் வந்து வாங்கிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்கு வந்து போயிருந்தோம். மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் வந்து அந்த மஞ்சள் கயிறு இதுவுமே ரிட்டன் கிஃப்ட்டை வந்து நான் வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்த மஞ்சள் குங்குமம் பார்த்திங்கன்னா வெறும் கோலப்பொடியை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா 150 பீஸ் வந்து 150 ரூபாய் அந்த மாதிரி சொன்னாங்க. இல்லைங்களா, எனக்கு அது வேண்டாம், எனக்கு ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்க பொருளாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா கோபுரமில் மஞ்சள் குங்குமம். இது வந்து ஒரு பீஸோட ரேட் வந்து 5 ருபீஸ். பரவாயில்ல, 5 ருபீஸாக இருந்தாலும் பரவாயில்ல, கொடுக்கும்போது ரிட்டன் கிஃப்ட் நல்ல பொருளாக கொடுக்கணும், அதனால் அதில் வந்து ஒரு 130 பீஸ் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த பொருள் அதுக்கப்புறம் குட்டீஸ்க்கெலாம் வந்து பேங்கிள் செட் எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இந்த கடை பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டே மதுரை ஃபேமஸ் ஜிகதண்டான்னு ஒரு கடை இருக்கும், அதை ஒட்டி இருக்க ஃபேன்சி ஸ்டோர். நிறைய ஃபேன்சி ஸ்டோர்ஸ் வந்து லைனில் இருக்குது. நம்ம தேடி கண்டுபிடிச்சி வாங்கினோம் அப்படின்னா நல்ல குவாலிட்டியான பொருள் வந்து வாங்கலாம். அதே மாதிரி பாத்திர கடையும் பார்த்தீங்கன்னா இந்த ஜிகதண்டான்னு போட்டிருக்க இந்த இதுக்கு அந்த சைடு ரோடு போனீங்கன்னா ஒரு 3வது கடை இல்லை 4வது கடையாக வந்து இருக்கும். அது வந்து நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அந்த கடைக்கு வந்து பேர் இல்லை, ஆனால் கொடுக்கறது பார்த்திங்கன்னா வெயிட் போட்டு தான் வந்து ரேட்டே வந்து வாங்குறாங்க. ஸோ நாங்கள் வெளியே வந்துட்டு கிளைமேட்டு கொஞ்சம் க்ளவுடியாக இருந்தாலும் ஜிகதண்டா பார்த்ததுமே குடிக்கணும்னு ஆசையாயிடுச்சு. 2 ஜிகதண்டா வாங்கிட்டு எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா எல்லாத்துக்குமே கோல்டு, முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த காஃப் ப்ராப்ளம் வந்து இந்த கிளைமேட் ஸ்டார்ட் ஆனதில் வந்து இருக்குது. ஸோ இதுதான் அந்த வீதி. இதுலேயே பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடை, பெரிய மார்க்கெட் அப்படின்னு எல்லாமே இருக்குது. ஸோ இந்த வீதிக்குள்ளே போனீங்கன்னா தேவையானது எல்லாமே வாங்கிக்கலாம். நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா பூ இல்லாமல் அது போகவே போகாது. முல்லைப்பூ, மல்லிகைப்பூ, ஜாதிப்பூ, சாமிக்கு தேவையான பூ, ரோஜா பூன்னு எல்லாமே ஒரு இடத்துல வந்து கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வெளியில் கடையில் வாங்கிறத விட இங்கே ரேட் கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி உங்களுக்கு வந்து தோணும். மதியம் ஒரு 2 மணிக்கு போனீங்கன்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் வந்து பூ அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இறக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் விலை கம்மியாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் வந்து வாங்கிட்டு வந்துடலாம். நான் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு ரோஜா பூ, குட்டி குட்டி பட்டன் ரோஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஃபங்க்ஷனில் வைக்கிறதுக்கு உதிரி பூவாக வந்து முல்லைப்பூவும் மல்லிகைப்பூவும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே சின்ன மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க, அங்கேருந்து என்ன கொஞ்சம் தூரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தால் சின்ன மார்க்கெட்டுன்னு இருக்கும். அங்கே வந்து ரிட்டன் கிஃப்ட்டில் பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு வந்து வைக்க போகிறோம். அதனால் அதையும் வாங்கிட்டு மதியம் 2 மணி ஆகிடுச்சா, அதனால் வெளியிலேயே சாப்பிட்டு போயிடலான்னு ஈரோட்டில் இருக்க மாயா பசார் ஹோட்டலுக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் போயிருந்தது பார்த்திங்கன்னா போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் ஹோட்டல். அம்மா வந்து வளகாப்புக்காக வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன், வெஜிடேரியன் தான் சாப்பிட்ணும், நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபுல் மீல்ஸும் இருந்தது. ரொம்ப வெஜ்ஜாக போக வேண்டாம், கொஞ்சம் அந்த நான்வெஜ் ஃபீல்லையே போகலாம் அப்படின்னு எக் ஃப்ரைட் ரைஸ், வெஜ் ஃப்ரைட் ரைஸ், பன்னீர் பிரியாணி, அதுக்கப்புறம் ஒரு கடாய் பன்னீர் கிரேவி, செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ், சில்லி பரோட்டா, இந்த மாதிரி கொஞ்சம் இந்த நான்வெஜ் ஃபீல் கொடுக்குற ஐட்டமாகவே வந்து வாங்கி சாப்பிட்டு மனசை வந்து தேத்திக்கிட்டோம். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க பெரிய நங்கையானா யார், உங்கள் ஹஸ்பண்ட் கூட பிறந்தவங்க எத்தனை அக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒரே ஒரு அக்கா தான், அவங்க பொண்ணு தான் வந்து தீபி. ஆனால் தீபி வந்து இப்போ எங்கள் கூட தான் இருக்கா. அவங்க கூட எங்களுக்கு எந்த கான்டாக்டும் இப்போ வந்து கிடையாது. அப்போது இவங்க அக்கானா எந்த முறைன்னு வந்து கேட்டிருந்தீங்க. எங்கள் மாமனாரோட அண்ணன் பேத்தி, அதாவது அவங்க பொண்ணோட பொண்ணு, அவங்க வந்து திருப்பூரில் இருக்காங்க. அவளும் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுக்காக ஊருக்கு வந்திருந்தா. ஸோ இது நிறைய பேருக்கு வந்து டவுட்டாகவே இருந்தது, அதனால தான் கிளாரிஃபை பண்ணேன். நாங்கள் அப்படியே சாப்பிட்டு ஈரோடு லோட்டஸ் பக்கத்தில் இருக்க ட்விங்கிள் சாய்ஸ் ஷாப் வந்து போயிருந்தோம். எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா மெயினாக வந்து சாரீ வந்து ப்ரீப்ளீட் பண்ணோம் அப்படிங்கறக்காக தான் கொடுக்கறக்கு வந்து நான் போயிருந்தேன். நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா ஷாப் ஓனர் கீர்த்தி அக்கா வந்து இருந்தாங்க. இவங்க அவ்வளோ ஜோவியல், ரொம்ப ஸ்வீட் டைப்பு, நல்லா வந்து பேசுவாங்க. ஒவ்வொரு டைம் போகும்போது இவங்களை வந்து பார்க்க முடியாது, இந்த டைம் வந்து பார்த்தேன். போனதும் பார்த்திங்கன்னா அக்கா தான் சாரீ ப்ரீப்ளீட்க்கு அளவெல்லாமே எடுத்துட்டாங்க. நான் வந்து வளகாப்பு வீடியோவில் காமிக்கிறேன். சாரீ ப்ரீப்ளீட்டிங் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது அப்படின்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ சாரீ கொடுத்துட்டு இந்த வாட்டி நாங்கள் வந்து ரெண்டலுக்கு வந்து ஜுவல் எடுக்கிற ஐடியாவில் அபி வந்து கோல்டே எல்லாம் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டா. ஸோ எங்களுக்கு வந்து சேல்ஸ் செக்ஷனில் இருக்க பீசஸ்லாம் வந்து பார்க்கலான்னு தோணுச்சு. அதுவும் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க இன்விசிபிள் செயின், ஸோ அது வந்து தீபிக்கு ஒன்று, அப்புறம் வந்து தர்ஷுக்கு ஒன்று வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நான் வச்சு பார்க்குற இந்த நெக் பீஸ் வந்து அந்த அக்கா வாட்ஸ்அப் குரூப்பில் போடும்போது பார்த்து வச்சுருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கரெக்டாக அன்றைக்கி ஸ்டாக்கும் வந்து இருந்தது. அதையே எடுத்துகிட்டு அடுத்த நாள் ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கலான்னு. தோடு வந்து குட்டியாக இருந்தது. எனக்கு ஒன்று, தீபி தர்ஷுக்கு ஒன்று, அம்மாவுக்கு வந்து ஒரு 2 பேங்கிள் இதெல்லாம் வாங்கினோம். இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கும் இருக்குது, ரெண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது மேரேஜ் ரிசப்ஷனுக்கு வந்து விக்டோரியன் செட்டு, டைமண்ட் ட்ரிப்ளிகா, கோல்டு ட்ரிப்ளிகா, இந்த மாதிரி எல்லா செட்டுமே அவைலபிளாக இருக்குது. அக்சசரிஸ், அதுக்கப்புறம்
சாரீ ப்ரீபீட்டிங், பிளேட் டெக்கரேஷன் இந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இங்கே ஈரோடு நியர்பையில் இருந்தால் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, இவங்க வாட்ஸ்அப் குரூப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வீடியோ கால் மூலியமாகவும் ஷாப்பிங் வந்து பண்ணிக்கலாம், ஆர்டரும் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எங்களுக்கு அன்றைக்கி டே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஷாப்பிங்லேயே வந்து முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் இங்கே பாருங்கள், பொண்டாட்டி வந்து மருதாணி வச்சுட்டு உட்காந்துருக்கா, புருஷன் வந்து ஜாலியாக உட்காந்து ஊட்டி விட்டு ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் வந்து காலையிலேருந்து தெருவா சுற்றி தேவையானதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டுருக்கோம். அன்றைக்கி நைட் சாப்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா அபி அம்மா அத்தை பார்த்திங்கன்னா எங்களை சாப்பாட்டுக்கு நைட்டு டின்னருக்கு வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே டேரெக்டாக அபி வீட்டுக்கு வந்துட்டோம். ஈரோட்டில் இருந்து அதாவது ரிட்டன் போகும்போது அபி வீடு வந்து ஃபஸ்ட் இருக்கும். அங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்து போயிடலாம். ரொம்ப பக்கம்தான். ஸோ நைட் சாப்பாட்டுக்கு அத்தை வந்து சப்பாத்தி, அதுக்கப்புறம் இட்லி, தக்காளி தொக்கு, தேங்காய் சட்னி, தோசை, பன்னீர் பட்டர் மசாலா, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. நல்லா வந்து சாப்பிட்டோம். அத்தை வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீரை வகைகள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ரொம்ப சின்ன ஸ்பேஸ் தான் வெராண்டான்னு, அதுக்குள்ளேயே நிறைய க்ரோ பேக்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தூக்கணாங்குருவி கூட்டுக்குள்ளே குருவி இருக்குன்னு சொன்னாங்க. இருக்குமான்னு பார்த்தோம், காணோம். அடுத்த நாள் காலையில் வந்துச்சுன்னு வந்து சொன்னாங்க. மணி பிளான்ட் வந்து சூப்பராக வளர்ந்துருந்தது. நான் கொஞ்சம் நேரம் அங்கேயே நின்று அதையே அப்படியே வந்து பார்த்து ரசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 9-9:30 பக்கம் அம்மா வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. அபியோட சிஸ்டர்ஸ் 2 பேருமே எங்கள் கூட இங்கே நைட் ஸ்டே பண்ணுறக்கு வந்துட்டாங்க. இங்கேருந்து ரெடியாகி தான் அடுத்த நாள் காலையில் வந்து பொண்ணு மாப்பிள்ளை, அதாவது வந்து வளகாப்பு போடுற பொண்ணையும் மாப்பிள்ளையும் மண்டபத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க. என்னோடய அக்கா அண்ணி எல்லோரும் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. அம்மா ஈவினிங்கே வீட்டுக்கு வந்துட்டாங்க. லேகன் தூங்கிட்டான்னு அவனை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் வரதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அக்கா அண்ணி அம்மா எல்லோரும் சேர்ந்து வாங்கிட்டு வந்த பூவெல்லாம் வந்து கோர்த்து வைக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்கள் வந்ததும் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ரிட்டன் கிஃப்ட்லாம் வந்து ரெடி பண்ண டைமே இருக்காது. 8:30க்கெலாம் வந்து மண்டபத்துக்கு போகணும். அதனால் ரிட்டன் கிஃப்ட்லாம் வந்து ஃபஸ்ட்டு பேக் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு வந்து எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் வாங்கிட்டு வந்த பிளேட், அதில் வந்து 2 வெத்தலை, 2 வெட்டுப்பாக்கு, ஒரு சாக்லேட், 2 ரோஸ், மஞ்சள் குங்குமம், அப்புறம் வந்து மஞ்சள் கயிறு, இதெல்லாம் தான் ரிட்டன் கிஃப்ட். ஹைலைட்டே பார்த்திங்கன்னா இந்த ரிட்டன் கிஃப்ட்டுக்கு நாங்கள் கொடுத்த பேக் தான். அதோட டீட்டெயில்ஸ் வந்து அப்படியே ஷேர் பண்ணுறேன். ஸோ ரிட்டன் கிஃப்ட்டுக்கு பிளேட், மஞ்சள் குங்குமம்னு சொன்னாங்க. அதெல்லாம் வாங்கியாச்சு. அம்மா வந்து மஞ்சப்பை வாங்கிக்கலான்னு சொன்னாங்க. அப்சல்யூட்லி மஞ்சப்பையும் எக்கோ ஃப்ரெண்ட்லி தான். ஆனால் யாருமே அதிகமாக வெளியே எடுத்துகிட்டு போய் உபயோகப்படுத்த மாட்டாங்க. வீட்டில் ஒரு இடத்துல சும்மா இருக்கும். அது அந்தளவுக்கு எனக்கு வந்து விருப்பம் கிடையாது. ஸோ அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்ஸ் அப்படின்னா அது வந்து அப்சல்யூட்லி வந்து ஜூட் பேக்ஸ் தான். எல்லாருமே தாராளமாக வெளியே எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ குழந்தைங்க இருக்க வீட்டில் டிஃபன் பாக்ஸ், தண்ணி, எங்கேயாவது குட்டியாக ஒரு பார்க் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா எடுத்து கொண்டு போகலாம். க்யூட்டாக குட்டியாக இருக்கும். கோவிலுக்கு போகிறவங்க அவங்க திங்ஸ்லாம் வந்து வச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ அவங்களுக்கு டெய்லி லைஃப்பில் ஒரு உபயோகமான பொருளாக இருக்கும்னு எனக்கு வந்து தோணுச்சு. அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பிரிண்ட்டு தான் வேணும் அப்படின்னு வந்து கேட்டு போட்டேன். அம்மாவும் குழந்தை இருக்க மாதிரி ஒரு பிரிண்ட். இப்போது நார்மலாக இருக்க விநாயகர், கோலம் அந்த மாதிரி டிசைன்லாம் எங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு கொஞ்ச நாளாக மறந்துடுவாங்க. ஆனால் இந்த ஒரு பிக்கை வந்து பார்க்கும்போது அவங்க வளகாப்பு ஃபங்க்ஷன் போனோம் அப்போ கொடுத்தாங்க அப்படின்னு நம்மளோட மெமரிஸ் வந்து எப்பயுமே அவங்கக்கிட்ட இருக்குன்னு வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து ஜூட் பேக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா விஜே எம்போரியம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில். நான் லாஸ்ட் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி தான் சொன்னேன். அவங்க எனக்கு அவ்வளோ ஒர்க் பண்ணி அவ்வளோ குயிக்காக வந்து 125 பேக்ஸையும் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் பிரிண்ட்டும் குவாலிட்டியாக, பேக்கும் அவ்வளோ குவாலிட்டியாக சூப்பராக இருந்தது. இவங்க பல்க் ஆர்டர்ஸும் எடுக்கிறாங்க. அதே மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜூட் பேக்கில் நமக்கு பிடிச்ச டிசைன், நமக்கு தேவையான சைஸை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க ப்ராடக்ட் எல்லாமே எக்கோ ஃப்ரெண்ட்லி, ஹேண்ட்மேடாக தான் ரெடி பண்ணுறாங்க. ஆர்கனைசர், பிளான்டர்ஸ், பேக்ஸு, இக்கட் மெட்டீரியலில் பார்த்திங்கன்னா ஸ்லிங் பேக்கு, லேப்டாப் பேக்கு, அதுக்கப்புறம் ஹேண்ட் பேக், இந்த மாதிரி எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இவங்ககிட்ட ஹேண்ட்லூம் காட்டன் சாரீஸ்மே வந்து அவைலபிளாக இருக்குது. இவங்க டீட்டெயில்ஸ் வந்து
நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். இன்ஸ்டா லிங்க், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே. நீங்கள் ஃப்யூச்சரில் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து தேவைப்பட்டால் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் நைட்டே பார்த்தீங்கன்னா எல்லா பிளேட் எல்லாம் பேக்கில் போட்டு எடுத்து வச்சுட்டு 10 பேக்காக வந்து ட்ரெயின் வச்சு கட்டி வச்சிட்டோம். அடுத்த நாள் மண்டபத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போது ஈஸியாக இருக்கும். கணக்கு வந்து கொஞ்சம் மிஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீக் வளகாப்பு வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.